Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 63 part 1. ஓபன் பண்ணா ஃபால்கோ பாத்தீங்கன்னா வேகமா எங்கேயோ போயிட்டு இருப்பானா. ரெய்னர் பார்த்துட்டு ஏன்டா என்னாச்சு, எதுக்காக இப்படி பேத்தனமா ஓடிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், அதை எடுக்கிறதுக்காக போறேன், உங்களை அப்புறமா மீட் பண்றேன், பபாய் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே ஜாலியா ஓடுவான். என்னாச்சு உனக்குன்னு ரெய்னர் அப்படியே பேன் முழிப்பான். அப்பதான் மேட்டர் என்னன்னு காமிப்பாங்க. போன எபிசோடு நம்மால ஒரு முடி வளர்ந்த ஒருத்தனை மீட் பண்ணிருப்பான்ல, அவன் பேரு பாத்தீங்கன்னா க்ரூகர்னு சொல்லியிருப்பான். அவன் ஃபால்கோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பான். என்னன்னா ஒரு லெட்டர் ஒன்ன போஸ்ட் பண்ணணும், ஆனா அதை இன்டர்மென்ட் ஜோன்ல இருந்து அனுப்புனா நிறைய பேர் செக் பண்ணி படிச்சு பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. அப்ப என்ன ஆகும், இவன் நல்லா இருக்கான்னு சொல்லி இவனை அலேக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. அதனால வெளியில இருந்து எனக்காக இதை போஸ்ட் பண்ணிடுறியான்னு கேட்பான். இது யாருக்காக என்னன்னு கேட்டதுக்கு என் ஃபேமிலிக்காக தான், நான் இங்க நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், அதுக்காக தான் இந்த லெட்டர்னு சொல்லி கொடுத்திருப்பான். அதை நம்மால கொண்டு போய் அலேகா போஸ்ட் பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணா கமாண்டர் வாக்கிங் வந்துட்டு இருக்கும் போது சோல்ஜர்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருப்பாங்களா. என்னடா ஏன் எல்லாம் கிறுக்குத்தனமா அங்கன்னு ஓடிட்டு இருக்கீங்க, என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா, டைபூர் ஃபேமிலி மொத்த பேர் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். அவருக்கே தூக்கி வாரி போடும். என்னடா உளறிட்டு இருக்க லூசு பையலேன்னு அடிச்சு புடிச்சு பார்க்க போவாங்க. அப்போ வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைபூர்ஸோட பர்சனல் கார்ட்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் டைபூர் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கார்ட்ஸா இருப்பாங்களே தவிர மத்த யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் அந்த டைபூர் ஃபேமிலி ஆளு சொல்ற வரைக்கும். சரின்ட்டு இவங்க கதவை தட்டிட்டு உள்ள போனா அங்க டைபூர் ஃபேமிலியோட ஹெட் வில்லின்னு ஒருத்தனை மீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கமாண்டர் மகத்தும் வில்லியும் மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. நல்ல பெரிய குடும்பம் தான், குழந்தைங்க எல்லாம் ஜாலியா சேட்டப் பண்ணி சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதுதான் இவரோட ஃபேமிலியாங்கிற மாதிரி கமாண்டர்ல கூடுவாரு. அப்படியே கட் பண்ணா நைட்டு கமாண்டரும் வில்லியும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வில்லி இருந்துட்டு, உங்களால எங்கல்ல யாரு வார்ஹேமர் டைட்டன் கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி கேட்பான். கமாண்டருக்கு எந்த ஒரு க்ளூவுமே இல்ல. சொல்ல போனா இங்க வந்திருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. டவுட்டே வேண்டாம், இங்கதான் இருக்காங்க, அதுவும் எங்க ஃபேமிலியில ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் இங்க வந்ததே ஸ்டாச்சு ஆஃப் ஹீரோஸ பார்க்கதான். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் எர்த்ல இருக்க எல்லா டெவிலையுமே போட்டு தள்ளி மார்லையனோட ஒரு ஹீரோவா இந்த உலகத்தையே காப்பாத்தின ஹீரோஸ். அவரு பண்ணது எவ்வளவு பெரிய அற்புதமான செயல், புகழ வார்த்தையே இல்ல. ரொம்பவும் பிரேவான மனுஷன், ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல, இதுதான் அவனோட தைரியத்துக்கான அடையாளம் அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாரா. அதை கேட்ட கமாண்டர், எது தைரியமா, அதெல்லாம் முன்னாடி, இப்பெல்லாம் எம்டியா இருக்குதுன்னு கிண்டல் பண்ற மாதிரி பேசுவாரு. முன்னாடி இருந்ததுக்கு எல்லாரும் பவர்ஃபுல் தான், ஆனா இப்போ டெக்னாலஜி எல்லாம் பயங்கர அப்டேட் ஆகி மார்லையன்ஸால சண்டை போட முடியலன்னு இன்டைரக்டா சொல்றாரு. வில்லி சிரிச்சுட்டு, நான் கேள்விப்பட்டேன் மார்லையன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் நீங்க ஒண்ணு சேர்த்த போறீங்கன்னு. நல்ல விஷயம் தான். அவர் ஏன் இதை பண்றாரு அப்படின்னா, வார்னு வரும்போது அந்த வார்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இவங்கள மாதிரி அபிஷியல்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நியூஸ் பேப்பர்ல என்ன படிப்பாங்க, மார்லையன்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க, ஜெயிச்சிட்டாங்க, நம்மளோட நாடு இன்னும் பெருசாக போகுது அப்படின்னு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா சண்டையில யாரு சண்டை போட்டா யாரால ஜெயிச்சாங்க அதெல்லாம் தெரியாது. எல்டிஎன்ஸையும் இவங்க கான்குவர் பண்ணி வச்சிருக்க ஆர்மியையும் யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. மார்லையன்ஸ் உள்ள வந்து அவங்க பவர் என்னன்னு காமிச்சா மட்டும்தான் மார்லையன்ஸோட அழிவை இவங்க தடுக்க முடியும். ஆனா என்ன மேட்டர்னா, மார்லையவே ஒரு கூட்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது, அதுவும் யாருக்கும் தெரியாம. ஆனா அதை சொன்னாலும் இனி சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல, லேட்டும் பாரு. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த நேஷனையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது டைபர்ஸ் தான். அதுக்கு பரிகாரமா தான் அவங்களுக்கு ஃப்ரீடமையும் பவரையும் இவங்க கொடுத்தாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு, எல்டியாவையும் மார்லையவையும் இப்ப சாச்சு போட்டாங்க. அதாவது உலக நாடுகளோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இவங்க இனி அடி வாங்குற நிலைமையில தான் இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா டைபர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு பொறுப்பேற்று தான் வில்லி இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்ல போறான். அதுவும் எப்போன்னா இப்ப அடுத்து ஃபெஸ்டிவல் வரப்போது இல்ல, அந்த டைம்ல தான் எல்லாத்தையும் சொல்ல போறானாமா. பட் அதுக்காக நான் இந்த ஸ்டாச்சுவை பார்க்க வரலன்னு போய் சொல்ல மாட்டேன். மார்லேக்கு இப்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹீரோ தேவை. அதனால கமாண்டர் மகத், நீங்க என் கூட கை கோர்த்து எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவர் அப்படியே குறுகுறுன்னு லுக்கூட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா போர்க்கோ பாத்தீங்கன்னா அப்படியே தூக்க கலகத்துல எந்திரிச்சு வருவான். வந்தவன் கீழே பேய் மாதிரி ஒருத்திய பார்த்துட்டு பயந்து அலருவான். யாரான்னு பார்த்தா நம்ம பீக் தான். அவளுக்கு இந்த மாதிரி நடக்கிறது பழகி போச்சு. ஏன்னா கார் டைட்டனா இருக்கும்போது இந்த பொசிஷன்ல தான் நடப்பா. பல நாட்களா அப்படியே நடந்து இப்போ இதே பொசிஷன்ல நடக்கிறது அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதாமா. ஏமா நீ நார்மலா நடந்தாலே உன்னைய பார்த்தா பீதியா இருக்கும், இதுல இது வேறையான்னு கேட்பான். அப்படியே கட் பண்ணா ஒரு மிலிட்டரி மீட்டிங். அதுல பாத்தீங்கன்னா பாரடைஸ் ஐலாண்டுக்குள்ள எப்படி போலாம், எப்படி அவங்களை அட்டாக் பண்ணலான்ட்டு பயங்கரமான பிளானிங். ரெய்னருக்கு தான் அங்க வால் எல்லாம் எப்படி இருக்கும், டைட்டன்ஸுங்க எந்த பக்கம் போனா அட்டாக் பண்ண கரெக்டா இருக்கும், இவங்க எப்படி போனா ஜெயிக்க முடியும்னு ஏ டு செட் அந்த இடத்த பத்தி அவனுக்கு நல்லா தெரியும் தானே. சோ அதை வச்சு அவங்களுக்கு பிளான் சொல்லிட்டு இருப்பான். அதுல சவுத் சைடு போலாமான்னு கேட்பாங்க. அந்த பக்கமா போன ஷிப் எல்லாத்தையும் தான் அடிச்சு நவுத்தி இருக்கானுங்க அப்படின்னா அங்கதான் அவனுக்கு பயங்கரமா போக்கஸ் பண்றானுங்கன்னு அர்த்தம். சோ அதுக்காக நம்ம
நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, போதும் போதும் எல்டிஎன் பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்களால வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுருவானுங்க. அனுப்பி விட்டுட்டு அவனுங்க உள்ள பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. பிராஸ் வந்து இன்டெலிஜென்ட்டான ஆள் தான், கண்டிப்பா ஒரு நல்ல பிளான போடுவாரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. ஆனா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு போர்க்கோ கலியாடுக்கு வெயிட் பண்ண முடியல. அப்ப நம்ம பீக் இருந்துட்டு நம்மளோட மொத்த நம்பிக்கையுமே இப்ப அந்த 4 பேருக்கு மேலதான் இருக்குது அப்படின்ட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க ஃபால்கோ, உடோ, கேபி, ஜோஃபியான்னு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க அவங்கள பார்த்து சொல்லுவான். அவங்க பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஓடிட்டு இருப்பாங்க. எப்பவுமே கேபி தான் வேகமா ஓடுவா. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா கேபியா ஃபால்கோ முந்திட்டான். உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் கோல்ட் அவனோட அண்ணன். அவனே என்ன சொல்லுவான்னா, அவன் என்னதான் இந்த மாதிரி எல்லாம் அவளை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா கேபி அளவுக்கு இவனால இருக்க முடியாது அப்படின்ட்டு அடிச்சு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஃபால்கோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேபியை நம்ம பையன் முந்திட்டான்னு. பரவாயில்லையே, கேட்கும் போதே நல்லா இருக்குதே, மேபி நீ கூட அடுத்த ஆர்மர்டு டைட்டனா ஆகலாம் அப்படின்னு சொன்ன உடனே கேபி வந்து உரிய அடி. இதெல்லாம் ஒரு வின்னாடா, நான் தாண்டா நம்ம தாய் நாட்டுக்காக போர்ல போய் தாறுமாறா சண்டையை போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு வந்தேன், நீ பண்ணலாம்பா. ஃபால்கோ பார்த்துட்டு எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற, அதான் ஆர்மர் டைட்டன் யாருக்கு கொடுக்க போறாங்க என்ன ஏதுன்னு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல, சோ அது வரைக்கும் என்னால என்ன முடியுமோ நான் அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அவன் அப்படி பண்றதை பார்த்துட்டு கேபிக்கு செமையா கடுப்பாகும். என்னடா உன்னோட அண்ணனுக்கு ஆல்ரெடி பீஸ்ட் டைட்டன் கிடைக்க போகுது, அப்படி கிடைச்சதுன்னா நீங்க எல்லாருமே மார்லியன்ஸ் தானே, அப்புறம் எதுக்குடா அடுத்த டைட்டன் உனக்கு, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, பேராசை பிடிச்சவனே அப்படி இப்படின்னு கத்துவாளா. அவன் கடுப்பாயி, நான் இதை உனக்காண்டி தான் பண்றேன், உனக்காக மட்டும்தான் பா. உடனே அவ கேட்டுட்டு, எனக்காகவா, ஏண்டா எரும மாடு, என் வழியில குறுக்க வந்து நின்னுட்டு எனக்காண்டி பண்ணங்கிற, என்ன மென்டல் ஆயிட்டியான்னு பச்சை பச்சையா திட்டுவா. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுது அவன் ஏன் சொல்றான் எதுக்கு சொல்றான்னு, ஆனா இவளுக்கு புரியலையேன்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு குடிகாரன், எப்பா கேபிய நீ வின் பண்ணிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், சூப்பர் சூப்பர் வேற மாதிரி போன்னு சொல்லி பாராட்டி தள்ளுவானா. கடைசியில யார பாராட்டிட்டு இருக்கான்னு பார்த்தா சோஃபியாவை. டேய் நான் ஃபால்கோ இல்லடா, ஆளை உர்றாம்பா. உடனே அவனோட வைஃப் வந்து புடிச்சு செப்பல்ஸ்ல அடிப்பான். ஏன்டா குடிகார டாகு, காலங்காத்தால குடிச்சிட்டு ஏன்டா அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படி அப்படின்ட்டு ஒரே கலவரம். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரமா இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு பண்ணெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டே அப்படியே ஊருக்குள்ள வருவாங்க. பாத்தீங்கன்னா அங்க பயங்கரமா ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு செட்டப் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னாச்சு, ஏதாச்சும் வார் டிக்ளேர் பண்ண போறாங்களான்னு பீதி. ஆனா விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, ஃபெஸ்டிவலுக்காக தான் இருக்கும். இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உலகமே நம்ம கைக்குள்ளாம்பாலா. உடனே உடோ என்ன பண்ணுவான், காத்த ஊதி டப்புன்னு அடிச்சு வெடிச்சிட்டு, பாத்தியா மாலேவோட பஞ்சாயத்தெல்லாம் காத்தா போயிருச்சுமா. உடனே அவ கடுப்பாய், என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, கேபிக்கு எலியன்ஸ் எல்லாம் டெவில்ஸ் இல்ல, நல்லவங்கன்னு காமிக்கணும்னு அவளோட எண்ணம். அதனால விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க, நம்ம யாரு என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஐபிஸ் எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி நான் ஒரு ஸ்பாட்ல உட்காரணும், எங்க உட்காரலாம் அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாப்பா. நாங்க நிஜமான டெவில இப்பதாமா பாக்குறோம், அப்படியே அந்நியன் மாதிரி மாறிட்டு இருக்கேன்னு சோஃபியா கிண்டல் பண்ணுவா. உடனே 2 பேர்த்தையும் கழுத்தோட புடிச்சு அமுக்கி, கொய்யாலைகளா என் கூட இருக்கும் போது தேவையில்லாம அந்த ஃபால்கோவை சேர பண்ணிட்டு இருந்தீங்க, அடிக்கிற அடியில இருக்கிற பல்லெல்லாம் பஞ்சு மாதிரி பறந்துரும் அப்படின்னு படாத பாடுபடுத்துவா. நிஜமாவே நீ டெவில்னு ப்ரூவ் பண்ணிட்டியேன்னு பச்சை பச்சையா திட்டுவான். அப்ப அங்கதான் பாத்தீங்கன்னா கமாண்டர் மகத்தும் வில்லியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கமாண்டர் பாத்தீங்கன்னா ஒரு டைரி ஒண்ணு கொடுப்பாரா, அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஓ மை காட் பெரிய அளவுல டெமாலிஷன் பண்ண வேண்டி இருக்கு போல, அதெல்லாம் சரி பண்ண முடியாது பாரு. சரி ஓகேன்னு டைரியை கொடுத்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் இனி மிலிட்டரி உங்களோடதும்பா, என்னோடது இல்ல, இந்த நேஷனுக்கு சர்வ் பண்ண போறாங்க, அந்த நேஷனோட சுப்ரீம் கமாண்டரே நீங்க தானே, அப்ப அவங்க உங்களுக்கு தானே சர்வ் பண்ண போறாங்கம்மா. அப்படி சொல்லிட முடியாது, அப்படி சொல்றதே அவனுக்கு கஷ்டமா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த டைப்ரஸ் எல்லாம் ஒழுங்கா எதையுமே வச்சுக்கல, அது ஏன் என்னன்னு இவனுக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பக்காவா பண்ண வேண்டி இருக்குது. இப்போ இதுல இருந்து இவன் எஸ்கேப் ஆகலாம், ஆனா கரெக்டா அந்த டைம் வரும்போது அப்ப அந்த டைம் நான் ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, எல்லா விஷயத்தையும் இப்ப என் தலையில இழுத்து போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். அப்ப கமாண்டர் இருந்துட்டு, இங்க இருக்க வீடுங்கெல்லாம் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கொலாப்ஸ் ஆகும், ஒரு சில யூசபிளான பில்லர்ஸால மட்டும்தான் தாங்கி நின்னுட்டு இருக்குது, ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீடுங்க ஆல்ரெடி எலியால இன்ஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு வேலையை பண்ண போறாங்க, அதை இன்டைரக்டா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இனி இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ங்கிற பேர்ல என்னென்னலாம் கலவரம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.